என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். நியூ சினிமா சேனல் நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போவது வீர வணக்கம் படத்தின் திரை விமர்சனம். வீர வணக்கம் படத்தில் சமுத்திரகனி, பரத், சுரபி லட்சுமி, ரித்தேஷ், மேதினி அம்மா, 95 வயது புரட்சி பாடகி சித்திக் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தினுடைய கதையை சொல்வதற்கு முன்னால் சில வரலாற்று நிகழ்வுகளை நாம் சொல்ல வேண்டும். நம்ம ஊர்ல விடுதலை போராட்டம் தேசியவாதிகளாக காங்கிரஸ் நடத்தியது. பெருந்தலைவர் காமராஜர், சத்தியமூர்த்தி வழி நடத்தினார்கள். யார் இந்த கிருஷ்ணபிள்ளை? ஒரே வார்த்தை. கேரள மாநிலத்திலே அதிக ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த நம்பூதிரி பாட் மற்றும் ஏ.கே. கோபாலன் ஆகியோரை வழிநடத்தியவர் இந்த கிருஷ்ணபிள்ளை. கிருஷ்ணபிள்ளை கேரளாவிலே பிறந்தாலும் கன்னியாகுமரியை சேர்ந்த தங்கம்மாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இருவருடைய கல்யாணமே புரட்சி திருமணம் தான். அது மட்டுமல்ல, அவர் திருவனந்தபுரம் சிறையில தாங்க முடியாத போராட்டங்களை நடத்தியதன் காரணமாக அவர் கன்னியாகுமரி சிறைக்கு மாற்றப்பட்டார். அப்போ கன்னியாகுமரி கேரளாவோடு இருந்தது. அதற்கு பிறகுதான் தனி தமிழ்நாடு, இங்கே தமிழ்நாடு உருவான போது கேரளாவுக்கு போனது மற்ற மாவட்டங்கள். இங்க தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி இருந்துச்சு. எதனால் இங்கே காங்கிரசும் அங்கே கம்யூனிசமும் இருந்தது என்று சொன்னால், இங்க ஏழை பணக்காரன் தான் அதிகமான போராட்டமாக இருந்தது. முதலாளி பணம் கொடுக்காம போறது, சம்பளம் கொடுக்காம போறது. அதனால இங்க தேசிய தலைவர்கள் காங்கிரஸை வளர்த்தார்கள். கேரளாவில் கம்யூனிசம் வளர்ந்தது. எப்படின்னு சொன்னா, அங்க சாதிய வர்க்கம், ஆண்டான் அடிமை, அப்படிப்பட்ட சூழ்நிலையில கம்யூனிஸ்ட் அங்க வளர்ந்து கொண்டே இருந்தது. அதன் காரணமாக சுதந்திரத்துக்கு பிறகு கேரளாவிலே கம்யூனிசம் ஆட்சிக்கு வந்தது. இங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது. இந்த கிருஷ்ணபிள்ளை அங்கே பல போராட்டங்களை நடத்தியவர். இன்னும் சொல்ல போனால் கேரளாவில் உள்ள கம்யூனிஸ்டுகளுக்கு வழிகாட்டியே இந்த கிருஷ்ணபிள்ளை தான். எப்படி இங்கே சத்தியமூர்த்தியும் காமராஜரும் காங்கிரஸை வளர்த்தார்களோ, அதே போல அங்கே கிருஷ்ணபிள்ளை. சிம்பாலிக்கா இந்த படத்துல நிறைய ஷார்ட்ஸ் வச்சிருக்காங்க. அதற்காக நாம் இயக்குனரை பாராட்டியாக வேண்டும். ஆரம்ப காலத்துல இந்த மாதிரி சீன் நிறைய வரும். குழியில மறைத்து வைத்திருப்பாள் தாய், அந்த குழந்தை தாய்ப்பாலுக்கு அழு. தாய்ப்பால் கொடுக்க முடியாத சூழ்நிலை. ஆனா அங்க எப்படின்னா, பால் பிடிப்பதை மறுக்கிறார் பணக்கார வீட்டு குழந்தை. இங்க கேட்டு அழுகிறது, அங்க கிடைப்பதை வேண்டாம் என்று சொல்வது பணக்கார குழந்தை. அந்த வித்தியாசத்தை மிக அருமையாக காட்டியிருப்பார்கள். அதே போல இந்த பிரம்மாண்டம்ங்கிறாங்களே, பிரம்மாண்டம் என்பது செயற்கையாக உருவாவது அல்ல, இயற்கையாக மனசுக்குள் பிரம்மாண்டமான விஷயத்தை சொல்ல வேண்டும். இந்த கம்யூனிஸ்ட் போராட்டத்தை அவ்வளவு உருக்கமாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதே போல பரத் நம்ம தமிழக கிராமத்தில் உள்ள ஒரு தலைவர்னா பணக்கார தலைவர். இந்த பணக்காரனுக்கு கொஞ்சம் கம்யூனிஸ்ட் ரத்தம் உடம்புல போடும். அதனால ஏழை பாளைகளுக்கு நிறைய உதவி செய்வார். ஆனாலும் இந்த கம்யூனிஸ்டை பற்றி தமிழர்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்க கிராம மக்களை போய் கேரளா கூட்டு போய் அங்க கம்யூனிஸ்ட் தலைவரோடு பழக விட்டு, கம்யூனிசம் என்றால் என்ன, போராட்ட உணர்வு என்றால் என்ன, விழிப்புணர்வு என்றால் என்ன, எல்லாவற்றையும் போதிப்பார். அந்த அடிப்படையில இங்க தமிழகமும் கேரளாவும் இந்த கம்யூனிஸ்ட் விஷயத்திலே ஒற்றுமையாக இருந்தது என்பதை படத்தில் காட்டியிருக்கிறார்கள். சமுத்திரகனி கிருஷ்ணபிள்ளையாக நடித்திருக்கிறார் இல்லை, வாழ்ந்திருக்கிறார். அந்த எடுப்பான பார்வை, அதாவது கம்யூனிசம் என்பது குனிந்து நிற்பது அல்ல, நிமிர்ந்து நிற்பது. எங்கெங்கெல்லாம் அநீதி தோன்றுகிறதோ அங்கெல்லாம் அவர்களுக்கு இரக்கத்தை வெளிப்படுத்துகிறது தான் கம்யூனிசம். இது அழகா டயலாக்ல பேசும்போது கைத்தட்டில் விழுகிறது. இப்ப இங்க கம்யூனிஸ்ட் குறைஞ்சு போச்சு. அதற்கான விஷயத்தை நாம் சொல்ல வேண்டும். ஆரம்பத்தில் தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சி தான் எதிர்கட்சியா இருந்தது. காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் தான் தேர்தல் போர். ஆனா பெருந்தலைவர் காமராஜர் தன்னுடைய சாணக்கியத்தனமாக இந்த கம்யூனிஸ்டுகளை வளர விட்டா இந்தியா புறவும் கம்யூனிசம் பரவிடும், அது ரஷ்யாவுக்கோ சீனாவுக்கோ ஆதரவாக அமைந்துவிடும். எனவே கம்யூனிஸ்டுக்கு போல திமுக வளர்த்தாரு. அது நிறைய திமுக தெரியும். திமுகவால் எம்எல்ஏ ஆனார் காமராஜர். அதுக்கப்புறம் திமுகவை எதிர்கட்சியா வளர்த்தாரு காமராஜர். இதுதான் விஷயம். இல்லாட்டி இங்கேயும் கம்யூனிஸ்ட் வளர்ந்துருக்கும் தமிழ்நாட்டில். அது கம்யூனிசம் தெரிந்தவர்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டிலே கம்யூனிசத்தை வளராமல் தடுத்த பெருமை பெருந்தலைவர் காமராஜரை சேரும். இந்த அங்க எப்படி ஆண்டான் அடிமை இருந்தது என்பதை கேரளாவில் ரொம்ப துல்லியமா காமிச்சிருக்காங்க. சில இடத்துல லேசான கற்பனை சினிமாவுக்காக சேர்த்திருப்பதும் தெரிகிறது, அது வேற விஷயம். ஆனா காதல் மலர்வதை
ரொம்ப கண்ணியமா காட்டியிருக்காங்க. இந்த படத்தினுடைய வெற்றி காரணம் அனில் வி நாகேந்திரன். இந்த மாதிரி ஒரு கதையை தேர்ந்தெடுத்து படமாக்க வேண்டும் என்ற உணர்வு வர்றதே அபூர்வம். எங்கய்யா போவோம், அது ஒரு ஆர்டிபிஷியல் பிக்சர் மாதிரி இருக்கும், அது செய்தி படம் மாதிரி இருக்கும், அதனால எடுக்க மாட்டாங்க. காசு பார்ப்பதற்காக இருக்கிற இயக்குநர்கள் மத்தியிலே அனில் வி நாகேந்திரன் ஒரு கொள்கைக்காக இந்த படத்தை எடுத்திருக்காரு. அதாவது எப்படின்னா, இப்ப உள்ள இளைஞர்களுக்கு இந்த வரலாறு தெரியாது. எனக்கு தெரிந்து தோழர் அங்க பேரூர்ல ஒருத்தர் எம்எல்ஏ இருந்தார், மருதாசலம். அவரு தான் வேட்டியை தானே துவைச்சு போடுவாரு. ஒரு வேட்டி தான் இருக்கும், லங்கோடு கட்டிக்கிட்டு இருப்பா வர்றேன்னு சொல்லி அந்த துவைத்த துணியோடு வருவார். நான் பார்த்திருக்கேன். அதாவது உண்மையான கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ எப்படி இருக்கணுங்கிறதுக்கு மருதாசலம் தான். ஏன்னா இப்ப எம்எல்ஏங்கிறத டவுன் பஸ் இலவச டிக்கெட் வரும். அண்ணே வாங்கினே, நீங்க எம்எல்ஏ வாங்க, ஆட்டோல போகணும், எனக்கு பாஸ் இருக்கு, நீ டிக்கெட் எடுத்துருன்னு டிக்கெட்ல பஸ்ல போவாருங்க. அதாவது சோத்துக்கு இல்லை, ஆனாலும் கம்யூனிஸ்ட் கூட எங்க வீட்டில் பறக்கும். கம்யூனிஸ்டுக்காக உயிரை கொடுக்கிற தோழர்கள் இருந்ததன் காரணமாகத்தான் கடந்த சில ஆண்டுகள் வரை தொடர்ந்து கம்யூனிஸ்டுகள் கேரளாவில் ஆட்சியில் இருந்தாங்க. காரணம் கிருஷ்ணபிள்ளை போட்ட வித்து. இதுல சமுத்திரக்கனியுடைய வசனங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது நேர குத்தீட்டி மாதிரி பாயுது கம்யூனிசத்தை. அதே சமயத்திலே உழைக்கும் வர்க்கத்தினுடைய விழிப்புணர்வுக்காகவும் எழுச்சி போராட்டங்களுக்காகவும் அவர்களுக்கு தைரியத்தை ஊட்டும் விதத்திலே அனில் வி நாகேந்திரன் வசனங்கள் இருக்கு. இந்த படத்தை, இந்த கமர்ஷியல் படங்களை பார்ப்பதோடு இதையும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் படம் எப்படி இருக்கணும். சினிமா என்பது என்ன, காசு கொடுத்து பார்க்கணும், ஆனா அது சில பாடங்கள் நமக்கு வேண்டும். இப்ப வர கமர்ஷியல் படத்துல என்ன பாடல், என்ன பாடம் சொல்றாங்க, ஒன்றும் கிடையாது. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்ம விடுதலைக்கு எவ்வளவு விலை கொடுத்திருக்கிறோம் என்பது தெரியும். அதே மாதிரி ஆண்டான் அடிமை, இந்த சாதிய கொடுமை இருக்க நம்ம நாட்டுல இன்னமும் காதல் திருமணங்கள் வளராமல் இருப்பதற்கு காரணமே இந்த சாதிய கொடுமை தான். ஏன் சாதியில தான் பொண்ணு எடுக்கணும், ஏன் சாதியில தான் பொண்ணு கொடுக்கணும்ங்கிற ஒரு முட்டாள்தனமான ஒரு இது. உண்மையிலேயே சாதி சமயமற்ற சமுதாயம் உருவாக வேண்டுமானால் காதல் திருமணங்கள் நிறைய நடக்கணும். காதல் திருமணம் செய்தவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை கொடுக்கணும். இந்த மாதிரி சட்டத்தின் மூலமாகத்தான் நாம் சாதி அந்த கலப்பு திருமணங்களை உற்சாகப்படுத்தணும். இப்போ கேரளாவில் நடந்துட்டு இருக்கு. ஒரு இடத்துல கல்யாணம் நடக்கும்போது அந்த கல்யாணத்துக்கு எவ்வளவு கேவலமாக அந்த மேல் வர்க்கத்தினர் பேசுகிறார்கள். அது மட்டும் இல்லை, இப்போ புதுசாக ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கான், ஆணவ கொலை. மாலை என்ன செய்யறது எனக்கு புரியல. என்னடா ஆணவ கொலை, விளக்கண்ண. ஆனா அந்த ஆணவ கொலைக்கும் அந்த சாதிய வன்கொடுமை கொலைக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணுதான், ஏமாத்தான். கலப்பு திருமணத்தை எதிர்ப்பதற்காகவே ஆணவ கொலைன்னு சொல்றான். ஏன் ரத்தத்துல ஏதாவது ஜாதி இருக்காப்பா? கீழ் ஜாதிக்காரனுக்கும் அதே ரத்தம் தான் ஓடுது, மேல் ஜாதிக்காரனுக்கும் அதே ரத்தம் தான் ஓடுது. அதுல என்னடா சாதி? இந்த சாதிய கொடுமைகளையும் ஆண்டான் அடிமை பேதத்தையும் தொழிலாளி முதலாளி பேதத்தையும் அழகா சொல்லியிருக்காங்க படத்துலங்க. வீர வணக்கங்கிறது சாதாரண படம் அல்ல, எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும். சினிமா என்பது சும்மா டிஷிம் டிஷிம் டுமில் 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 ஒரு ரெண்டு முட்டாள்தனமான காமெடி, ரெட்டையெடுத்த காமெடி, குத்துப்பாட்டு, இது அல்ல சினிமா. கப்பலோட்டிய தமிழன் நாம பார்த்தோம், அதுல பாரதியாரை பார்த்தோம், வேவு சிதம்பரம் பிள்ளையை பார்த்தோம், எல்லாரையும் பார்த்தோம், சுதந்திர போராட்ட வீரர்களை. கப்பலோட்டிய தமிழன் மாதிரி படம் எதுன்னா அது வீர வணக்கம். எப்பவுமே கேரளாவுக்கும் நமக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உறவு உண்டு என்பதையும் இதுல காமிச்சிருக்கேன். இப்ப கலியுகத்துல இப்ப உள்ளவனுக்குலாம் இந்த வரலாறு தெரியாது. இந்த வரலாறு தெரிய வேண்டும் என்பதற்காக, அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே வீர வணக்கத்தை பார்க்கணும். அதே மாதிரி சித்திகை பார்க்கும்போதெல்லாம் இந்த மனுஷனை மூஞ்ச காரியை துப்பலாமா, இல்ல தூக்கல தொங்க விடலாமா, இல்ல துப்பாக்கியில டிஷ்மின்னு சுற்றலாமாங்கிற அளவுக்கு வெறி வரும். அந்த அளவுக்கு சித்திக்குடைய நடிப்பு பாராட்டும்படியாக அமைந்திருக்கிறது. இந்த படத்துல காதலும் இருக்கிறது, உணர்ச்சிகரமான சண்டை காட்சிகளும் இருக்கிறது, மற்றபடி இனிமையான பாடல்களும் இருக்கிறது. இந்த ஆண்டுல இந்த ஒரு படத்துல 5 இசையமைப்பாளர்கள் இசையமைத்திருக்கிறார்கள். இது ஒரு புதுமை, புரட்சியும் கூட. பெரிய பெரிய பிரம்மாண்டமான படங்கள்ல ஒருத்தர் தான் இசையமைப்பாரு, அவருக்கு கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுப்பாங்க. 5 பேர் இசையமைத்து பின்னணி இசையும்
பேசும்படியாக இருக்கிறது. பாடல்கள் ரொம்ப மெலோடியா இருக்கு. ஆக்ரோஷமான கருவிகளுடைய கூச்சல் இல்லாம காதல இதமாக தேன் வாய்ந்து பாய்ந்தது போல இருக்கிறது. தயவு செஞ்சு நான் சொல்றத கேட்டு நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க. அதுவும் குடும்பமாக பாருங்க. கம்யூனிஸ்ட் எப்படி உருவானது, எப்படி வளர்ந்தது, எப்படி அந்த கட்சி வீரியமானதுங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தயவு செஞ்சு கட்டாயமா வீர வணக்கத்தை குடும்பத்தோட பாருங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரிங்க ஒரு படம். இந்த படம் டூரிஸ்ட் ஃபேமிலி உங்களுக்கு பிடித்தது என்று சொன்னால் கண்டிப்பாக வீர வணக்கம் பிடிக்கும். தியேட்டர்ல போய் வீர வணக்கம் பற்றி நான் சொன்ன விமர்சனம் உண்மையா இல்லையா என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் சொன்னதுக்காக நீங்க படத்தை பார்க்காதீங்க, சொன்னதுக்காக படத்தை பாருங்க. பார்த்துட்டு இதுல உள்ள உண்மைகளை புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா வீர வணக்கம் மாதிரி படங்கள் வருஷத்துக்கு ஒரு 10 படம் வந்ததுன்னா தான் நல்ல படம் தமிழ்ல வருங்க. தயவு செஞ்சு சொன்ன கேளுங்க.